தலைமுடி உதிர்வு பிரச்சனையை தடுக்கணும்னு வச்சுக்கோங்க. நான் சொல்ற மெத்தட ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல பழுத்த வாழைப்பழம் ஒண்ணு எடுத்து மிக்சியில போட்டு நல்லா அரைச்சிருங்க. அடர்த்தி குறைஞ்சி நீர்த்து போய் இருக்கும். அதோட 2 அல்லது 3 டீஸ்பூன் அளவிற்கு நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா ஆலிவ் ஆயில கலந்துங்க. அதுக்கப்புறம் அதுல ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு சாரை ஊத்துங்க. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவிற்கு வெந்தய பவுடர் அதுல போடுங்க. அதுக்கப்புறம் அதுல 2 டீஸ்பூன் அளவிற்கு புங்காய் பவுடர் போடுங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஹேர் பேக்காக அது ரெடி ஆகிடும். ஒரு 10 நிமிஷம் உங்க தலைமுடிக்கு அந்த பேக்கை போட்டு நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் தலைமுடியை அரசலாம். இந்த மாதிரி வாரத்துல ஒரு தடவை நீங்க பண்ணிட்டு வந்தாலே தலைமுடி உதிர்வது ஈஸியா நின்னுடும். நுனிமுடி பிளவு பிரச்சனை ஈஸியா நின்னுடும். தலைமுடி நல்ல பளபளப்பா அடர்த்தியா கரு நீளமா வளரும். 2வது டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கசகசாவை பால்ல ஊற வச்சு அரைச்சி அதை பாசி பருப்பு மாவு போட்டு நல்லா கலந்துங்க. அந்த கலவையை உங்களோட தலைமுடிக்கு தேய்ச்சி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தலை குளிச்சுட்டு வந்தீங்கன்னா தலைமுடி நல்லா பளபளப்பா மென்னும் அடர்த்தியா கருமையா வளரும். 3வது டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெயில் அலையறதுனால சில பேருக்கு தலைமுடி உதிர பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த 3ஐயும் ஒன்றாக கலந்து தலைக்கு தேய்ச்சி தலை குளிச்சுட்டு வந்தாலே போதும். வாரத்துல 2 நாள் அல்லது 3 நாள் பண்ணிட்டு வந்தாலே தலைமுடி உதிர பிரச்சனை ஈஸியா சரியாகிடும்.